அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டியில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் நாம் நிதி ஆயோக்கை பற்றி பார்க்க போகிறோம். நிதி ஆயோக்கை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். 1947 வந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சிது. அதுக்கு பிறகு 1950 நாம் வந்து குடியரசு நாடாக மாறணும். இருந்தாலும் இந்திய நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னா திட்டங்களை வகுக்கணும். சரி, இந்த திட்டங்களை வகுக்கிறதுக்கு ஒரு கமிஷன் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக 1952 பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. 1952 பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. இந்த கமிஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 65 வருஷம் இந்தியாவில் பிளானிங்கை வந்து கொண்டு வராங்க. பிளானிங் கமிஷன் 5 இயர் பிளான், முதலாம் ஐந்தாண்டு திட்டம், இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த பிளானிங் கமிஷன் தான் ஐந்தாண்டு திட்டங்களை வந்து கவர்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதன் மூலிமா நாட்டை வளர்ச்சி பாதையில் வந்து நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம். ஆனால் 2014 ஆகஸ்ட் 13 65 ஆண்டு 65 இயர்ஸ் ஓல்டு பிளானிங் கமிஷனை முடிவுக்கு கொண்டு வந்து அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ் வித் நியூ பாடி, ஒரு புது பாடியை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் நிதி ஆயோக். அதாவது 65 வருஷமாக இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட்டு இருந்த ஒரு கமிஷனை ரிப்ளேஸ் பண்ண ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது. நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன பேர், அங்கே பிளானிங் கமிஷன் இருக்குது, இங்கே நிதி ஆயோக்குன்னு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து அந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுச்சோ அதே வேலையை தான் இப்போ நிதி ஆயோக்கும் பண்ணுது. ஜஸ்ட் பேர் மட்டும் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்துச்சு. கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வந்துச்சு, பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிதி ஆயோக்னா என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக்குடைய பேர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அதே சமயத்தில் ஒரு நான் ஸ்டாச்சுரி பாடி அப்படிங்கிறது பார்க்குறோம். நாம் இது வரைக்கும் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பார்த்துருக்கோம் இல்லையா, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அதாவது ஸ்டாச்சுரி பாடியை பார்த்துருக்கோம், சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இது என்னங்க, இது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அதே போல் நான் ஸ்டாச்சுரி பாடி, இது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பும் கிடையாது. அதே போல் இந்திய பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பும் கிடையாது. இது நான் கான்ஸ்டியூஷனல் சொல்லலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதை நான் ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு சொல்லலாம். இந்த வடிவேலு காமெடி இருக்கும் பாரு, இவன் என்ன ரகம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல் இது வந்து என்ன ரகம்னே தெரியாத ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது. அதோட இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது திங்க் டேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய சிந்தனை கிணறு, அது கரெக்டாக இப்போ மொழி மாற்றம் செய்கிறனான்னு தெரியல. இந்தியாவுடைய அந்த திங்கிங் ஒரு கமிஷன்னா அதுதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவுடைய அந்த பிளானிங்கை உருவாக்குற ஒரு டேங்க், திங்க் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய திங்க் டேங்க் எது? நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து பாட்டம் அப் அப்ரோச்சுங்க. பாட்டம் அப் அப்ரோச், அடியிலிருந்து வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இது மேலிருந்து வளர்ச்சி கிடையாது, டாப் டவுன் வளர்ச்சி கிடையாது. இது வந்து பாட்டம் அப் அப்ரோச்சை கொண்டது, அடியிலிருந்து வளர்ச்சியை கொண்டு போன, அதாவது கிராமங்களிலிருந்து வளர்ச்சியை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஈக்குவல் பவர் டு ஸ்டேட்ஸ், இதில் வந்து ஸ்டேட்ஸுக்கும் மாநிலங்களுக்கும் ஒரு ஈக்குவல் பவரை கொடுத்துருக்காங்க இதில் இந்திய ஆயோக்கில். இதோட காம்போசிஷன், இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேர்பர்சன் இருப்பார். சேர்பர்சன் யார் இருப்பார்? பிஎம் தான் இருப்பார். அதாவது எக்ஸ் ஆஃபிஷியோ பர்சன், பிஎம் தான் இதுக்கு மெம்பராக இருக்குது, சேர்பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் கவர்னிங் கவுன்சில் சொல்லி சில நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து கவர்னிங் கவுன்சில் யாரெல்லாம் இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட்டுடைய எல்லா யூனியன் டெரிட்டரியுடைய சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. சில இடங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில், டெல்லியில், புதுச்சேரியில், இங்கெல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸும் 28 மாநிலங்கள் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸும் இந்த கவர்னர் கவுன்சில் இருப்பாங்க. அதே போல் யூனியன் டெரிட்டரிஸுடைய லெஃப்டினன்ட் கவர்னரும் இதில் இருப்பாங்க, இதில் இந்த கவர்னரிங் கவுன்சிலில். அடுத்ததாக ரீஜனல் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு கவுன்சில் இது. அடுத்ததாக வந்து ஸ்பெஷல் இன்வைட்டீஸ், சிறப்பு அழைப்பாளர்கள். யார்? சட்ட வல்லுநர்கள், ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பிளானிங் வந்து இந்த 5 வருஷத்தில் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அது துறை சார்ந்த வல்லுநர்களை இந்த டீமில் வச்சுப்பாங்க. இல்லை வந்து தொழில் சார்ந்து, இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு 5 இயர் கமிஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது சம்மந்தமாக எக்ஸ்பர்ட்ஸை அதில் கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து பிஎம் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். அதே போல் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்க? வைஸ் சேர்பர்சன் இருப்பார். இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிஎம் தான்.
இவருக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் ரேங்கிங் இருக்கும். கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த பவர் வந்து வைஸ் சேர்பர்சனுக்கு இருக்கும். அதே போல் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களுடைய அதிகாரம், இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸுடைய பவர் அப்படிங்கிறது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் உடைய பவர் வந்து கொண்டிருக்கும். அதே போல் பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து அதிகபட்சம் 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. இவங்க வந்து ரொட்டேஷன் முறையில் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க 2 பேர் அப்படிங்கிறது. அதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு இன்னொரு 2 பேர் அவங்க அதில் அங்கம் வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டேஷன் மேனரில் இருப்பாங்க பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்தது வந்து எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ். இந்த காம்போசிஷனில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த பிளானிங், இந்த நிதி ஆயோக்கில் எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸாக மேக்ஸிமம் வந்து 4 பேர் இருக்கலாம். இந்த 4 பேர் யாராக இருப்பாங்கன்னா யூனியன் கவுன்சில்னா என்ன, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இதில் வந்து எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பராக இருக்கலாம். இவங்கள பிஎம் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். அடுத்ததாக வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இவர் வந்து பிஎம் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கும். இத்தனை வருஷம் இவங்க இதில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது, இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியாவுடைய செக்ரட்டரியேட் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பவர் வந்து இவருக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஒரு செக்ரட்டரியேட் இருப்பார். செக்ரட்டரியேட்டும் இந்த கம்போசிஷனில் இருப்பார், இந்தியாவுக்குள்ள இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாட்டுக்கு தேவையான இந்த பிளானிங்கை வந்து போட்டு கொடுக்குறது தான். இந்த இந்தியாவில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கான அந்த பிளானிங்கை கவர்மெண்ட்டுக்கு வந்து அமைச்சு கொடுக்குறது தான் இதோடைய வேலை அப்படிங்கிறது. இதில் வந்து 2 ஹப் இருக்குமாங்க, 2 ஹப்ஸ். ஒன்று வந்து டீம் இந்தியா, இன்னொன்று வந்து நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிற 2 ஹப் இருக்கும். இந்த டீம் இந்தியா அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டாட்சியை நிலைநிறுத்ததுக்காக. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் எல்லா ஸ்டேட்டையும் வந்து இதில் வந்து ஒருங்கிணைச்சது இல்லையா. ஸோ இது வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறதால அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பாட்டம்லேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டாட்சியை வந்து இந்த டீம் இந்தியா வந்து பார்த்துக்குது. அடுத்தது வந்து நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரிசர்ச் சம்மந்தமாக. இப்போ ஒரு பிளானிங்கை கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தமாக ரிசர்ச்சை கொண்டு வர்றது, பிளானிங்கை வந்து அமைக்கிறது, இது எல்லாமே இந்த ஹப்பு பார்த்துக்கும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ் அண்ட் ரிசர்ச், இது எல்லாமே இந்த ஹப்பு தான் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து ஒரு 4 ஃபங்க்ஷன் மோட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 ஃபங்க்ஷன் லீட்ஸ். அதில் தாண்டி இந்த 2 ஹப் இல்லாமல் இன்னும் ஒரு 4 லீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அமைப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன, பாலிசி அண்டு ப்ரோக்ராம் ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இதில் நிதி ஆயோக்கிலே. அதே போல் கோஆப்ரேட்டிவ் அண்டு காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு இருக்குது. மானிட்டரிங் அண்டு எவாலுவேஷன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து திங்க் டேங்க், நாலேஜ் அண்டு இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கிற இந்த 4 பார்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த நிதி ஆயோக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷனுடைய ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இதோடைய கம்போசிஷன் என்னென்ன, இது எதுக்காக இந்தியாவில் கொண்டு இருக்குது, இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அமைப்புகள் இருக்குது, இதில் வந்து இன்டீரியர் இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, 2 ஹப் இருக்குது, 4 மெயின் லீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.